ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಭದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையும். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 1/1/2024, கிழமை திங்கக்கிழமை. என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம். அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம், அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம். 8/1/2024 காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபெரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது 11/1/2024 அமாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி. 14/1/2024 போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு. அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை. அடுத்தது 15/1/2024 பொங்கல். அதுக்கு அடுத்தது 16/1/2024 மாட்டு பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/1/2024 பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம். அதுக்கு அடுத்தது 25/1/2024 தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில். அதுக்கு அடுத்தது 26/1/2024 அன்னைக்கு வாஸ்துவோட நாள். அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும். வீட்டில் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். காலையில் 9:52லேருந்து 11:22 வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள். அதுக்கு அடுத்தது 30/1/2024 திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது. இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் 8/1/2024 புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே 27/1/2024 மகரத்துக்கு போகிறார். இதுக்கு நடுப்புற 5/1/2024 சுக்கிர பகவானானவர் தனுர் ராசிக்கு வரார். இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது. இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா? நல்லது, நமஸ்காரம். அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த ஜனவரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஜனவரி பிறக்கும் பொழுதே உங்களுக்கு 7.5 சனி ஜென்மச்சனி விலகி பாதச்சனியாக ஆகுது. ஜென்மச்சனியில் படாத பாடுபட்டுட்டீங்க. எங்கெங்கேயும் அவமானம் அசிங்கம் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் தொடர் தோல்விகள், கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள், சந்தேகப்பட்டு பிரச்சனையை உண்டாக்கி பிரிஞ்சிட்டீங்க.
இந்த பிரிந்த கணவனோ மனைவியோ இந்த காலகட்டங்களில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது 7.5 சனியில் பொறுத்தளவுக்கு உடல்நல ரீதியான தொந்தரவு, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு அத்தனையும் இருந்த காலகட்டங்கள். இப்போ பாத சனியாக போகும்போது நல்லது செய்வாரா? நல்லது செய்வார். எப்போதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு 7.5 ஆண்டுகளில் பாதி ஆண்டுகள் கெடுப்பார், பாக்கி பாதி ஆண்டுகள் கொடுப்பார். அப்போ இந்த 7.5 சனி இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டம். அப்போ அள்ளித்தரத்தை நாம் அரவணைச்சிருக்க தயாராக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அதிகமான தைரியத்தை கொடுப்பார். அதிகமான தைரியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நான் எனக்கு என்ற அகங்காரமும் அகம்பாவமும் வரும். அதனால் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம், விதாண்டாவாதம், தேவையற்ற பேச்சு, தேவையற்ற பிரச்சனைகள் இதில் தலையிடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பாதி பிரச்சனை உங்களை விட்டு விலகுமா? உங்களை விட்டு விலகும். 4ஆம் இடமான மேஷத்தில் குரு. மேஷத்தில் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாய்க்கு உடல் நலத்தில் தொந்தரவு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள். அந்த உடல்நல தொந்தரவுனால பொருளாதார விரயங்கள், ஹாஸ்பிட்டலைஸ்டான விரயங்கள் எல்லாமே ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு, உங்கள் தாய்க்கும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அது எல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் தை பிறக்கும்போது வழி பிறக்குமா? கண்டிப்பாக வழி பிறக்கும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது மிக மிக சிறப்பாக அப்படின்னாக்க மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம். என்ன விதத்தில் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி, வாகனம், வீடெல்லாம் சேரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மனம் வாங்குறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்க வாஸ்து வேறு நாள் இருக்குது. அப்போ வீட்டுக்கு மன பூஜை போடக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உண்டாகும். சரி, உத்தியோகம் போகிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு இல்லாமல் அந்யோன்யமாக இருங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க, ஆர்குமெண்ட்டை தவிருங்க. கண்டிப்பாக பண உதவியும் பதவி உயர்வும் கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலம் ஏற்றமான காலமாக ஏற்றமான காலம். என்ன ஒன்று, திடீர் பண வரவும், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்றதில் முதலீடு செஞ்சவங்களுக்கு திடீர் பண வர தங்க நகை, வெள்ளி நகை, பிளாட்டினம் நகை அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமான சகோதரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தியாகி சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் ரொம்ப நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனம் நொந்து நூடுல்ஸ் ஆகியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் புது வியாபாரம் கிடச்சி பழைய சரக்குகள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால வியாபாரமாகும். நிரந்தரமான நல்ல விசுவாசமான தொழிலாளிங்க கிடப்பாங்க. அதனால் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டங்கள், புது கடை தொடங்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க அது அத்தனை விலகக்கூடிய காலகட்டங்கள். புது பட வாய்ப்புகளும் அதே போல் இந்த ஸ்டென்ட் யூனியன் உள்ள ஸ்டென்ட் மாஸ்டர்ஸு, பின்னால் இருக்கக்கூடிய கேமராமேன்கள், இவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் ஓவராக வாயை பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா? பிரச்சனையை தவிர்க்க முடியும்னே சொல்லலாம்.
மொத்தத்தில் மகர ராசிக்கு இது ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டுக்கு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, சூரியனை கண்ட பனி போல விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.